நடிகர் அஜித் குமார் அரசியலில் தனக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்தவித ஆர்வமும் இல்லை என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். அஜித் நடிப்பில் சிவா இயக்கத்தில் பொங்கலுக்கு வெளியான விஸ்வாசம் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடி வசூல் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது. அஜித் அடுத்து பாலிவுட்டில் அமிதாப் பச்சன் நடித்த பிங்க் படத்தின் தமிழ் ரீமேக்கில் நடிக்க உள்ளார். இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் அஜித் ரசிகர்கள் சிலர் இணைந்தார்கள் என்று செய்தி வந்தது. தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் அஜித்தையும் அஜித் ரசிகர்களையும் நேர்மையானவர்கள் என்று பாராட்டி பேசியிருந்தார். தொடர்ந்து இது பற்றி சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டு வந்தது. தற்போது இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ளார் நடிகர் அஜித். வணக்கம் பல. நான் தனிப்பட்ட முறையிலோ அல்லது நான் சார்ந்த திரைப்படங்களில் கூட அரசியல் சாயம் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் தீர்மானமாக உள்ளவன் என்பது அனைவரும் அறிந்ததே. என்னுடைய தொழில் சினிமாவில் நடிப்பது மட்டுமே என்பதை நான் தெளிவாக புரிந்து வைத்திருப்பதே இதற்கு காரணம். சில வருடங்களுக்கு முன்னர் என் ரசிகர் இயக்கங்களை நான் கலைத்ததும் இந்த பின்னணியில்தான். என் மீதோ என் ரசிகர்கள் மீதோ என் ரசிகர் இயக்கங்களின் மீதோ எந்தவிதமான அரசியல் சாயமும் வந்துவிடக்கூடாது என்று நான் சிந்தித்ததின் சீரிய முடிவு அது. என்னுடைய இந்த முடிவுக்கு பிறகு கூட சில அரசியல் நிகழ்வுகளுடன் என் பெயரையோ என் ரசிகர்கள் பெயரையோ சம்பந்தப்படுத்தி ஒரு சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தேர்தல் வரும் இந்த நேரத்தில் இத்தகைய செய்திகள் எனக்கு அரசியல் ஆசை வந்துவிட்டதோ என்ற ஐயப்பாட்டை பொதுமக்களிடையே விதைக்கும். இந்த தருணத்தில் நான் அனைவருக்கும் தெரிவிக்க விழைவது என்னவென்றால், எனக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசியலில் எந்த ஆர்வமும் இல்லை. ஒரு சராசரி பொதுஜனமாக வரிசையில் நின்று வாக்களிப்பது மட்டுமே எனது உச்சக்கட்ட அரசியல் தொடர்பு. நான் எனது ரசிகர்களை குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு ஆதரவு அளியுங்கள் என்றோ வாக்களியுங்கள் என்றோ எப்பொழுதும் நிர்பந்தித்ததில்லை, நிர்பந்திக்கவும் மாட்டேன். நான் சினிமாவில் தொழில் முறையாக வந்தவன். நான் அரசியல் செய்யவோ மற்றவர்களுடன் மோதவோ இங்கு வரவில்லை. என் ரசிகர்களுக்கும் அதையேதான் நான் வலியுறுத்துகிறேன். அரசியல் சார்ந்த எந்த ஒரு வெளிப்பாட்டை நான் தெரிவிப்பதில்லை. என் ரசிகர்களும் அவ்வாறே இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். சமூக வலைதளங்களில் தரமற்ற முறையில் மற்ற நடிகர்களை விமர்சகர்களை வசைபாடுவதை நான் என்றுமே ஆதரிப்பதில்லை. நம்மை உற்று பார்க்கும் இந்த உலகம் இத்தகைய செயல்களை மன்னிப்பதில்லை. அரசியலில் எனக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு உண்டு. அதை நான் யார் மீதும் திணிப்பதில்லை. மற்றவர்கள் கருத்தை என் மேல் திணிக்க விட்டதும் இல்லை. என் ரசிகர்களிடம் இதையேதான் நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள் அரசியல் கருத்து உங்களுடையதாகவே இருக்கட்டும். என் பெயரோ என் புகைப்படமோ எந்த அரசியல் நிகழ்விலும் இடம்பெறுவதை நான் சற்றும் விரும்புவதில்லை. எனது ரசிகர்களிடம் எனது வேண்டுகோள் என்னவென்றால், நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது எல்லாம் மாணவர்கள் தங்களது கல்வியில் கவனம் செலுத்துவதும், தொழில் மற்றும் பணியில் உள்ளோர் தங்களது கடமையை செவ்வனே செய்வதும், சட்டம் ஒழுங்கை மதித்து நடந்து கொள்வதும், ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைப்பதும், வேற்றுமை கலந்து ஒற்றுமையுடன் இருப்பது, மற்றவர்களுக்கு பரஸ்பர மரியாதை செலுத்துவது ஆகியவைதான். அதுவே நீங்கள் எனக்கு செய்யும் அன்பு. வாழு வாழவிடு. என்றும் உண்மையுடன் அஜித் குமார். அஜித் குமாரின் இந்த அறிக்கையை நெட்டிசன்கள் பலரும் பாராட்டி பகிர்ந்து வருகின்றனர்.